முக்கிய செய்தி கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கோவை மாவட்டத்தில் பீளமேட்டில் பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கோவை மாவட்டம் பீளமேட்டில் இருக்கும் பாஜக அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். மாரியப்பன், வணக்கம். புதிய பாஜக அலுவலகத்தை கோவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கோவை பீளமேட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக புதிதாக கட்டப்படக்கூடிய பாஜக அலுவலகத்தை அமித்ஷா திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக கோவை வந்திருக்கிறார் அமித்ஷா. அதாவது நேற்று இரவு வந்த பாஜக உள்துறை அமைச்சருக்கு நேற்று இரவு பாஜக சிறப்பாக உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த நிலையில் இன்று தனியார் விடுதியிலிருந்து கிளம்பிய அமித்ஷா தற்போது கோவை பீளமேட்டில் புதிதாக கட்டப்படுகிற பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதன் காரணமாக கோவை மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது முக்கியமாக கோவை பீளமேட்டில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டக்கூடிய அந்த பாஜக அலுவலகத்தை 2 மலர்களை பிரித்து வைத்து திறந்து வைத்திருக்கார். மேலும் முன்பாக கட்சியினுடைய கொடியை கட்டடத்தில் கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்த அமித்ஷா மரக்கன்றையும் நட்டி வைத்திருக்கார். அது மட்டுமல்லாமல் அதாவது பாஜக அலுவலகத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த நடராஜர் மற்றும் சிவகாமி சிலைகளுக்கு மலர் தூவி வழங்கிய அமித்ஷா தொடர்ச்சியாக தற்போது விழா மேடைக்கு வந்திருக்கார். இந்த விழா மேடையிலிருந்து நெல்லை பெற்று உள்ளிட்ட மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். மேலும் பார்த்தோம்னா இந்த விழாவில் அமித்ஷா தமிழில் அதாவது 247 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்ட அவர் 247 எழுத்துக்களால் அவரது உருவம் வரையப்பட்ட அவரது படமானது வழங்கப்படுகிறது. அது அமித்ஷா படம் முழுவதுமாக 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களை கொண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விழா முழுவதுமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவதாக இந்த விழாவில் தமிழ் தாய்ப்பால் போடப்பட்டதோடு பிறகு மத்திய மண்டலம் பாடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருக்கு போர்வை அணிவிக்கப்படுகிறது. அந்த போர்வை முழுவதுமாகவே திருக்குறளால் எழுதப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று அவருக்கு மாலை அணிவிப்பவர்களும் மற்றபடி அனைத்துமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழை அவர் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளும் வகையிலே அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக பாஜக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது விழாவாக தொடங்கி நடைபெற்றது. இந்த விழாவில் பொறுத்தவரையில் அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழ் சகோதரராஜன், அதே போன்று SR சேகர், H ராஜா, அதே போன்று கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா முடிந்ததும் இதே பாஜக அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திருக்கிறார். இதை தொடர்ந்து இரவு ஈஷாவில் விழா நடக்கிறது. இந்த ஈஷாவில் நடக்கூடிய மகா சிவராத்திரி விழா தொடர்ந்து நாளை கிளம்புகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.